ஐயனா துணை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். நிலா அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே புது கம்பெனியில் சேரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நிலா கிட்ட வாழ்த்து சொல்றாங்க. நிலா அவங்க சொன்ன மாதிரியே அவங்க ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து புது கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காகவும் 3 பேரும் இனி இந்த கம்பெனிக்கு ஓனராக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து புது கம்பெனியில் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோழன் கிட்ட சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நானும் பணம் கொடுத்துருந்தேன்னா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிங்க பணம் கொடுக்காம இருக்க போகிறோம், கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ நீங்கள் இந்த புது கம்பெனிக்கு ஓனராக இருக்கீங்க, அந்த சந்தோஷத்தில் இருக்காம எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேள்வி கேட்குறாரு. இங்கே நிலா கிட்ட சொல்கிறாங்க, நிலா பாத்தியா, உன் மேலே உள்ள நம்பிக்கையில் உன்னுடைய திறமைக்காக இப்போ நாங்கள் எல்லாரும் இப்படி ஒரு முடிவெடுத்து இப்போ நீயும் இந்த கம்பெனியில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க போகிற. அதனால் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு நிலாவை அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நிலா சொல்கிறாங்க, இருந்தாலும் எனக்குன்னு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு இங்கே கம்பெனியில் நான் சேர்ந்துருக்கணும், அதை மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குன்னு சொல்லும்போது, நிலா நாங்கள் எல்லாருமே சரின்னு சொல்லி உனக்காக தான், உன்னுடைய திறமைக்காக தான் இவ்வளோ பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கணும்னு இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ புது கம்பெனிக்கு நீ ஓனர் ஆயிட்ட, எப்படி இந்த பணத்தை நீ திருப்பி தரதான் போகிற. அப்படியே இந்த பணத்தை திருப்பி தரலனாலும் பரவாயில்ல, உன்னுடைய திறமையால் நம்ம கம்பெனிக்கு நீ முடிஞ்ச அளவு உதவி செஞ்சால் போதும், உன் மேலே எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க நிலாவை. நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோழன் சொல்கிறாங்க, நானும் அதே தாங்க சொன்னேன், கவலைப்படாமல் இருங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். உங்கள் ஃப்ரெண்டுங்க உங்களை வந்து ரொம்பவே நம்புகிறாங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு சொன்னால் என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறாங்க நிலா அப்படின்னு சொல்லும்போது, உன்னால தான் நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது, உன்னுடைய திறமையால் நமக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்க போகுது. அதனால் பணம் கொடுக்கணும்னு பணத்தை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம், சந்தோஷமாக இருந்தீங்களா. அந்த ராகவ் அவர் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சார், இனி அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காது, நம்ம நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம், சந்தோஷமாக நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸில் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எல்லாரும் உங்களை பெருமையாக பேசுகிறாங்க, நீங்கள் தாங்க உங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது அமைதியாக இருக்கீங்க, பணம் கொடுக்கலன்னு எப்படிங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க. அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல, பணத்தை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவோம், கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லும்போது, அங்கே புது கம்பெனிக்கு வந்தவங்க வந்து பேசிக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல, நிலாவோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் இந்த கம்பெனிக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் நிலா கொஞ்சம் கூட பணம் கொடுக்காம எப்படி தான் இந்த கம்பெனியில் சேர்ந்தாங்கன்னு தெரியல. இதில் இவங்க தான் கம்பெனிக்கு ஓனர்னு வேற எல்லாரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பணம் கொடுக்க முடியலனா இந்த கம்பெனியில் சேர முடியாதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நிலாவுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கணும், அப்படியே கிடைச்ச வாய்ப்புக்காக நிலா கொஞ்சம் கூட பணம் கொடுக்காம எப்படி தான் இந்த கம்பெனியில் சேர்ந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நிலாவும் சோழனும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கேட்குற மாதிரியே பேச ஆரம்பிக்க நிலா கண்கலங்கி நிற்கிறாங்க. சோழன், நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு உடனே கிளம்பலாமான்னு சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை, நான் இதுக்கு தான் சொன்னேன், புது கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்கிட்ட பணமும் இல்லை, பணம் கொடுக்காம புது கம்பெனியில் என்னால் சேரவும் முடியாதுன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட எவ்வளவோ பேசினேன், ஆனால் யாருமே புரிஞ்சுக்கல. கண்டிப்பாக என்னுடைய திறமைக்காக நான் முன்னேறணும்னு நினச்சி எனக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் வீட்டுக்கே வந்து என் ஃப்ரெண்டு பேசிட்டு போனதால் வேறு வழி இல்லாமல் புது கம்பெனியில் நானும் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி புது கம்பெனி திறப்பு விழாக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் வந்தவங்க எல்லாரும் நிலா மட்டும் பணமே கொடுக்காம புது கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டாங்களேன்னு பேசும்போது என்னால் தாங்கிக்க முடியல, அவங்க பேசுகிறாங்களேன்னு என்னால் கேள்வி கேட்கவும் முடியல, முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு அழுதுகிட்டே நிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன நிலா எவ்வளோ சந்தோஷமாக வந்தீங்க, அவங்க பேசுகிறாங்க கேள்வி கேட்குறாங்கன்னு இப்படியாங்க நீங்கள் வந்து மனசு வேதனைப்படுறது, உங்களுக்காக அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் எந்த பணமும் கொடுக்காம இந்த கம்பெனியில் சேர்ந்தாலும் ஓனராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் திறமையால் இந்த கம்பெனிக்கு நல்ல வேலை செய்வீங்க, எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ செய்வீங்கன்னு எனக்கு தானேங்க தெரியும், உங்கள் அருமை பெருமை அவங்களுக்கு தெரியுமா என்ன, உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்கள் ஃப்ரெண்டு தேடி வந்து இந்த கம்பெனிக்கு நீங்களும் ஓனராக இருக்கணும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும்னு தேடி வந்து உங்களை வந்து பேசி புரிய வச்சு இந்த கம்பெனியில் வந்து சேர வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எங்கெங்க புரிய போகுது. என்னைக்கா இருந்தாலும்
அந்த பணத்தை நம்ம கொடுக்க தான் போகிறோம். அதனால கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது, அவங்க கிட்ட நான் இப்போவே உங்களுக்காக பேசுகிறேங்க, பேசி புரிய வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் கேள்வி கேட்டால் அதெல்லாம் யோசித்து நீங்கள் வந்து ஏங்க மனசு வேதனைப்படுறீங்கன்னு சொல்லும்போது, எனக்காக யார்கிட்டேயும் நீங்கள் பேசவும் வேண்டாம், சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம். என் ஃப்ரெண்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க, ஓனர் ஆயிருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது எனக்காக பேசுகிறேன்னு நீங்கள் பிரச்சனை செஞ்சீங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு தர வேண்டிய பணத்தை கண்டிப்பாக நான் திருப்பி கொடுத்துருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய திறமையால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல சோழன். எனக்காக அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா பிரச்சனை தான் வரும். நம்ம கிளம்பலாம். எனக்காக நீங்கள் பேசவும் வேண்டாம், உதவி செய்யவும் வேண்டாம். என் ஃப்ரெண்டுக்கு என்னை பற்றி தெரியும்ல, அதுவே போதும் அப்படின்னு சோழனை உடனே அங்கேருந்து கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க நிலா. ஆனாலும் அவங்கெல்லாம் பேசுனதை நினச்சி பார்த்துட்டு, என் ஃப்ரெண்டுக்காக தான் இந்த ஆஃபீஸில் நான் சேர்ந்தேன், இந்த கம்பெனியில் நான் சேர்ந்தேன். ஆனால் வந்தவங்க எல்லாரும் பணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. நான் பணம் கொடுத்துருந்தா எனக்கு இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு அழுதுகிட்டே நிலா வீட்டுக்கு வராங்க. இங்கே நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வந்த உடனே சேரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக கேள்வி கேட்குறாரு. நிலா, என்னப்பா புது கம்பெனி திறப்பு விழாக்கு போனீங்க, அங்கே சந்தோஷமா நீயும் கம்பெனியில் ஓனர் ஆயிட்டல்லப்பா. சோழன், நீ பார்த்தல்ல சந்தோஷமாக திரும்பி வந்திருக்கீங்கன்னு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சோழன் இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன்? நிலாவோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நிலா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, எங்ககிட்ட சொல்லு. நீ கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நிலா ஓனர் ஆயிட்டாங்க. ஆனால் அங்கே திறப்பு விழாக்கு வந்தவங்க என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்க, நிலா பணம் கொடுக்காம அங்கே வந்து கம்பெனியில் ஓனர் ஆயிட்டாங்கன்னு பேசுனாங்க. நிலா ரொம்ப பாவம். அவங்க பேசின பேச்சால் ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன். என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு என்னையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் அவங்க பேசுனதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் எப்படி தான் வந்து இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும்? அவங்க பேசுகிறதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்க வேண்டாமா? நிலாவுக்கு எவ்வளோ திறமை இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்காங்க. அந்த கம்பெனிக்கு தேவையான வேலையெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்களா என்ன? இவங்களால தான் அந்த கம்பெனி நல்லபடியாக முன்னேறி வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதான் நான் பேசுகிறேன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க நிலா. பாவம் நிலா அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. உடனே அங்கே வந்த சேரன் வந்து, நிலா என்னப்பா இதுக்கெல்லாம் மனசு வேதனைப்படலாமா? நாங்கள் எல்லாரும் இருக்கோம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் உதவி செய்கிறதுக்காகவும். நான் கூட எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உனக்காக பணம் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக பணம் கிடச்சிரும். உடனே உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். நீ மனசு வேதனைப்படாதப்பா அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாரு. அண்ணே, உண்மையாவா பணம் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது, அதான் சொல்கிறல்ல பணம் கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் 2 பேரும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்காக நான் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுருக்கேன். புது கம்பெனிக்கு நிலா ஓனர் ஆனதால் உங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கணும்னு நான் எவ்வளோ ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். நீங்கள் என்னடானா வந்த உடனே உட்காந்து அழுதுட்ருக்கீங்களேப்பா நிலா, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சேரன் சந்தோஷமாக ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நிலா கிட்ட ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாரு. அந்த சமயம் சோழன் வந்து கண் கலங்கி நிற்கிறாரு. சோழன் யோசிக்கிறாரு, என்கிட்ட மட்டும் இந்த பணம் இருந்திருந்தா நிலாவுக்கு கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன். நிலா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் உடனே நிலா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. பாவம் நிலா. அதெல்லாம் நினச்சி எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. என் அண்ணன் நிலாவுக்கு உதவி செய்யணும்னு தெரிஞ்சவங்க கிட்ட பணம் வாங்குறாரு. ஆனால் நான் எந்த உதவியும் செய்யாமல் தானே இருந்தேன். முதல்ல எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் பணம் கேட்கணும். பணம் கிடைச்சா நிலா கிட்ட முதல்ல அந்த பணத்தை கொடுத்து, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த பணத்தை கொடுங்க, நீங்களும் இப்போ பணத்தை கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஓனர் ஆயிட்டீங்க, யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டிலேருந்து கிளம்புறாரு சோழன். எப்பயும் போல் அங்கே ட்ராவல்ஸ்க்கு போகிறாரு. ஆனாலும் அங்கே என்ன செய்யன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது அங்கே ஓனர் வந்து சோழன்கிட்ட கேட்குறாரு, என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வந்த மாதிரி இருக்குது, வேலையை சரியாக பார்க்குறதே இல்லை போல் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் வேலையை சரியாக தான் பார்க்குறேன், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சமாளிக்கும்போது அங்கே ஓனர் வந்து பணத்தெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சோழன் யோசிக்கிறாரு, நம்ம ஓனர்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நம்ம வந்து நம்பிக்கையாக இத்தனை வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கோம், இவர்கிட்ட உதவி கேட்டால் கண்டிப்பாக நமக்காக செய்வார்ல அப்படின்னு நினச்சிட்டு, அண்ணே ஒரு உதவி செய்யணுண்ணே, உங்ககிட்ட எப்படி கேட்குறதுனே தெரியலண்ணே அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா சோழன் ரொம்ப யோசிக்கிற, உதவின்னு வேற சொல்கிற, என்ன பிரச்சனை, என்ன பரவாயில்லப்பா கேளு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும்ண்ணே அப்படின்னு சொன்னதை கேட்டு அங்கே ஓனர் வந்து, என்னது 5 லட்ச ரூபா பணமா, உனக்கா, எதுக்குப்பா இவ்வளோ பணம், உனக்கு எதுக்கு வேணும், இல்லை நீ வந்து சாதாரண கார் டிரைவராக இருக்க,
அப்படியே இவ்வளோ பணத்தை வாங்கினாலும் மாதம் மாதம் உன்னால் வட்டி பணத்தை தர முடியுமா? இல்லை இந்த எல்லா பணத்தையும் திருப்பி தர முடியுமா? உன்னை நம்பி நான் எப்படிப்பா பணம் கொடுக்கறது? நான் மட்டும் இல்லை, வேற யாருமே உனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. சரியாக வேலைக்கு வரதும் இல்லை, வேலையை செய்கிறதும் இல்லை. இதில் உனக்கு சம்பளமே கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ என்னடானா இவ்வளோ பணம் கேட்குற? உன்னை நம்பி நான் பணம் கொடுத்தா ஏமாந்து போய் தான் நிற்கணும். முதல்ல இருக்கிற வேலையை பாரு. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. சோழன், உன்னை நம்பி பணம் கொடுப்பேன்னு மட்டும் நினைக்காத. இன்னொரு முறை பணத்தை பற்றி நீ பேச வேண்டாம். கிளம்புப்பா, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே ஓனர் இப்படி பேசுனதை கேட்டு கண்கலங்கி நிற்கிறாரு சோழன். எப்படியாவது ஓனர்கிட்ட பேசி பணத்தை வாங்கிடலான்னு நினச்சேன். ஆனால் என்னை நம்பி பணம் கொடுக்க மாட்டார் போல. அவர் சொல்கிறதும் சரிதான், மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கணும், அவர் கேட்ட உடனே பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு என்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிற சோழன், ஓனர் இப்போ இல்லை, ஆனால் பணம் இங்கே தானே இருக்குது, அவருக்கு தெரியாமல் இந்த பணத்தை எடுத்தால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பாவம் நிலா அங்கே புது கம்பெனியில் வந்தவங்க எல்லாரும் பேசின பேச்சால் மனசு வேதனையோடு இருக்காங்க. இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, யாரும் அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. நிலாவுக்காக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு ஓனர் அங்கேருந்து கிளம்புன உடனே ஓனருக்கு தெரியாமல் அங்கே இருந்த பணத்தை எடுத்துடுறாரு சோழன். இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சால் நிலாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் வசமாக மாட்டிப்போன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல், யாருக்குமே தெரியாது, யாரும் இந்த உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற எண்ணத்தில் அங்கே இருந்த பணத்தை எடுத்துகிட்டு உடனே கிளம்பிடுறாரு சோழன். ஆனால் அங்கே சிசிடிவி இருக்குன்றத கவனிக்காமல் இப்படி ஒரு வேலை செஞ்சதால் இங்கே சோழன் வசமாக மாட்டிக்க போகிறாரு அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு சோழன். என்னதான் நிலாவுக்கு உதவி செய்யணும்னு இப்படி பணத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் ரொம்பவே பதட்டமாக இருக்கிற சோழன் வீட்டுக்கு வந்த உடனே நிலா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சோழன், எங்கே போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன், இப்போவே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எப்படி சோழன்? 5 லட்ச ரூபா பணம் உடனே உங்களுக்கு யார் கொடுத்தது? இல்லை, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. நிலா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்படியோ தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு பணத்தை வாங்கிட்டேங்க. இந்த பணம் உங்களுக்கு தர வேண்டிய பணம் தாங்க, நீங்கள் கேட்ட பணம் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நடேசன், சேரன், பாண்டின்னு எல்லாரும் நிற்கிறாங்க. அண்ணே, எப்படிண்ணே பணம் கிடச்சிது அப்படின்னு பாண்டி கேட்கும்போது, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட தான் வாங்கியிருக்கேன், மாதம் மாதம் வட்டி பணம் கொடுத்துருவேன், எப்படியாவது இந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன் நிலா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், யார் முன்னாடியும் நீங்கள் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கக்கூடாது, சந்தோஷமாக இந்த பணத்தை வாங்கிக்கங்க, உடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே நிலா சொல்கிறாங்க, நீங்கள் பணத்தை கொடுக்குறதா இருந்தால் சந்தோஷமாக பேச வேண்டியதானே, ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க? எனக்கு சந்தேகமாக இருக்குது. இல்லை, இந்த பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தீங்களா, இல்லை யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு தெரியலையே, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, என்ன நிலா இப்படி பேசுகிறாங்கன்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குற சோழன் ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது, ஆமாம் சோழன் என்னாச்சு அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே கேள்வி கேட்கும்போது பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு சோழன். அந்த சமயம் இங்கே அங்கே ஆஃபீஸ்க்கு வந்த ஓனர் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக பணத்தை பார்க்குறாரு. அந்த இடத்துல பணம் இல்லை. உடனே பேரதிர்ச்சியோட, இப்போ தானே பணத்தை வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளே அந்த பணத்தை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே வேலை செய்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் இங்கே வந்தேன், கொஞ்சம் வேலை இருக்குன்னு வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளே இங்கே வச்ச பணம் இல்லை, யார் எடுத்தது அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேள்வி கேட்கும்போது, அண்ணே எங்களுக்கு என்ன தெரியும், நம்பிக்கையாக இத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறோம், என்னென்ன எங்களையே சந்தேகப்படுறீங்க, கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே இப்போ தான் சோழன் உங்களை பார்க்க வந்துட்டு போனா, வேணும்னா அந்த பணத்தை சோழன் எடுத்துருக்கலாம்ல, எங்களை மட்டும் சந்தேகப்பட்டா எப்படின்னு அப்படின்னு எல்லாரும் பேசும்போது அப்போ தான் அங்கே ஓனருக்கு ஞாபகம் வருது, ஆமாம் நம்மக்கிட்ட பணம் வேணும்னு சோழன் கேட்டான்ல, தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பினோம்ல, அப்போ பணம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அங்கேருந்து கிளம்புன உடனே சோழன் பணத்தை எடுத்திருப்பானோ அப்படின்னு சந்தேகத்தோடு அங்கேருந்து சிசிடிவி மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. அங்கே ஓனர் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் சோழன் வீட்டுக்கு உடனே கிளம்பணும், பணம் தர முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா என்னை ஏமாற்றி என் பணத்தையும் எடுத்துட்டு இந்த சோழன் வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டானா, இப்போவே என் பணம் எனக்கு திருப்பி கிடைக்கணும், இல்லை அந்த சோழன் இனி இங்கே வேலைக்கு வரவும் முடியாது, என்னை ஏமாத்துறதுக்காக சோழனை சும்மா விட போகிறதும் கிடையாது அப்படின்ற கோவத்தில் ஓனர் நடேசன் வீட்டுக்கு கிளம்பி வராரு. அங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு வராரு. இங்கே நிலா கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு நிலா சொல்கிறாங்க, சரி என் ஃப்ரெண்டை பார்த்து இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் பாண்டி சொல்கிறாங்க, சோழன் என்ன நீ வேலைக்கு போனியா இல்லையா,
உன்னுடைய ஓனர் உன்னை தேடி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாரு சோழன். அந்த சமயம் நிலா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்து முதல்ல இந்த பணத்தை கொடுக்கணும். சோழன் எப்படியோ பணத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் எப்படி இவ்வளோ பணம் கிடச்சிதுன்னு உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாருன்ற சந்தேகத்திலேயே அங்கேருந்து கிளம்புறாங்க நிலா. உடனே இங்கே சோழன் வந்து அண்ணே நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உன்னை தேடி நான் வரக்கூடாதா? நீ தேடி வர மாதிரி தானே வேலையை செஞ்சுருக்க. நீ என்னோட ஆஃபீஸ்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வந்து இப்போ என்னை ஏமாத்தலான்னு நினைக்கிறியா? என்கிட்ட பணம் கேட்டல்ல, தர முடியாதுன்னு சொன்னேல்ல, உன்னுடைய வேலையை பார்க்க வேண்டியதானே. என் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறியா? இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன்னா காரணம் இல்லாமையா வந்திருப்பேன்? பொய் சொல்லாத. பணத்தை எடுக்கலன்னு மட்டும் சொன்னேன், அவ்வளவுதான். அங்கே சிசிடிவி மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் சோழன் யோசிக்கிறாரு. யாருமே பார்க்கல, இந்த பணத்தை எடுத்தா உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நான் தான் யோசிக்காமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, வசமாக மாட்டிக்கிட்டேன். ஆனால் இப்போ தான் பணத்தை வந்து இங்கே நிலா கிட்ட கொடுத்தேன். அவங்களும் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இவங்களும் என்னை தேடி வந்துட்டாங்க, வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு, அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே. எனக்கு அந்த பணம் தேவைப்பட்டது. உங்ககிட்ட கேட்டப்ப தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் மட்டும் அப்போவே பணம் கொடுத்துருந்தா இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சுருக்க மாட்டேன். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன்னே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போவே நான் போலீஸை வர வைக்கிறேன். உன்னை நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? என் பணம் எனக்கு இப்போவே கிடைக்கணும், இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே ஓனர் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. சார், என்கிட்ட வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் சரியாக வேலையவும் பார்க்காம என்கிட்ட இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஏமாற்றிட்டு இருக்கான் சார் இந்த சோழன் அப்படின்னு போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த உண்மையை தெளிவாக சொல்கிறாங்க. உடனே சோழன் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, இனி இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது வீட்டில் நடேசன், சேரன் எல்லாரும் பேரதிர்ச்சியோடு இருக்காங்க. உடனே பாண்டி அங்கே வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நிலா அண்ணி இங்கே வரணும், பணத்தை எடுத்துகிட்டு வரணும். இல்லையா சோழன் வந்து வசமாக மாட்டிப்பானே, இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான். அப்போவே நிலா அண்ணி சந்தேகப்பட்டாங்க, கேள்வி கேட்டாங்க. இந்த பணம் எப்படி கிடச்சிதுன்னு சந்தேகப்பட்டாங்களே. கேள்வி கேட்டப்ப உண்மையை சொல்லியிருந்தா கூட இந்த பணம் வேண்டான்னு எல்லாரும் சொல்லியிருக்கலாமே. சோழன் கிட்ட பேசி புரிய வச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கலாம். உண்மை என்னன்னு தெரியாமல் சோழன் சொன்ன எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டோம். ஆனால் இப்போ சோழனோட நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் அங்கே நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே வந்து பாண்டி, நிலா இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீங்கள் அந்த பணத்தை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துறாதீங்க, முதல்ல இங்கே கிளம்பி வாங்க. அந்த பணம் கிடச்சதுக்கு காரணம் சோழன் என்ன செஞ்சுருக்கான் தெரியுமா? ஓனருக்கு தெரியாமல் அங்கே ஆஃபீஸ்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். நீங்கள் உடனே கிளம்பி வாங்க நிலா, இல்லைனா இப்போவே போலீஸ் வந்துடுவாங்க, நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு உடனே பாண்டி உண்மையை பேசிடுறாரு. ஃபோன் பண்ணி உண்மையை சொல்லிடுறாரு. உடனே நிலா ரொம்பவே பதட்டமா, அப்போவே நினச்சேன் இங்கே வந்து சோழன் இப்படி ஒரு வேலை செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு பணம் கொடுக்கணுன்றதுக்காக யார் முன்னாடி நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக எனக்கு உதவி செய்யணும்னு சோழன் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு அழுதுகிட்டே, என் ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுக்கறத விட முதல்ல சோழனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும், இந்த பணத்தை திருப்பி தரணும், இந்த பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நிலா உடனே கிளம்பி வராங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சோழனை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த நிலா சோழனுடைய நிலைமையை பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஓனர்கிட்ட பேசுகிறாங்க. அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே, இந்த பணம் உங்கள் பணம் தானே அப்படின்னு அந்த பணத்தையும் ஓனர்கிட்ட கொடுக்குறாங்க. அண்ணே எனக்காக தான் சோழன் வந்து இந்த பணத்தை எடுத்திருப்பாரு. புது கம்பெனியில் நான் செய்கிறணுன்றதுக்காக எல்லார்கிட்டேயும் பணத்தை கேட்டு பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் இப்படி ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டாரு. எனக்காக சோழன் இப்படியெல்லாம் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணே என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணே அதான் உங்கள் பணம் கிடச்சிருச்சுல்ல, நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லுங்களேன். நீங்கள் வந்து சோழன் மேலே உங்களுக்கு நிறைய கோபம் இருக்கலாம், ஆனால் எங்களை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு ஓனர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அங்கே வந்த போலீஸ்கிட்டையும் சோழனுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன், இனி பிரச்சனை செய்ய வேண்டாம் அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க நிலா. இங்கே நிலா இப்படி வந்து சோழனுக்காக பேசுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்கன்னு இங்கே வந்து நடேசன், சேரன் யாருமே எதிர்பார்க்காததுனால பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. இங்கே சோழன் வந்து நிலா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சா, எனக்காக எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இங்கே வந்து நிலா அழ ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு சோழன். என்ன சோழன், ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க? நான் தான் சந்தேகப்பட்டேன்ல, இந்த பணம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொன்னேன், என் பேச்சை கேட்டிங்களா? இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட சொல்கிறாங்க. சோழன் என்னுடைய வீட்டுக்காரர் தான், நான் இந்த வீட்டு மருமக தான் சார். சோழன் ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டாரு, அதான் நான் உண்மையை சொல்லிட்டேன், பணத்தை திருப்பி தந்துட்டேன். இனி எங்களால் எந்த பிரச்சனையும் வராது சார். சோழன் மறுபடியும் இப்படிலாம் செய்ய மாட்டார். சோழனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இங்கே வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நிலா. உடனே அங்கே வந்த போலீஸ்கிட்ட ஓனர் சொல்கிறாங்க.
சார், அதான் பணம் கிடைச்சிருச்சுல்ல, பரவால்ல சார். ஆனா சோழன் இனி வந்து என் டிராவல்ஸ் பக்கம் வரக்கூடாது. என்னுடைய கம்பெனியில வந்து வேலை பார்க்கவும் கூடாது. நீங்களே சொல்லிருங்க சார். இங்க நிலா வந்து உண்மைய சொல்லிட்டாங்க. பணத்தையும் குடுத்துட்டாங்க. அதனால அமைதியா நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓனர் கிளம்பிடுறாரு. அங்க போலீஸும் வந்து பணம் கிடைச்சதால கிளம்பிடுறாங்க. நிலா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க வானதி. பாண்டி கிட்ட பேசணும்னு வந்த வானதி, "பரவாயில்லையே, நிலாவுக்காக நீங்க ரூ. 5,00,000 பணத்த வாங்கணும்னு நெனச்ச நீங்க, இங்க உங்க ஓனர் பணத்த எடுத்துட்டீங்களா? நிலா, அதான் வந்து சோழன் தப்பு பண்ணியிருக்கார்ல, அப்புறம் எதுக்கு சோழனுக்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேல. அதுலயும் இந்த வீட்டு மருமகன் வேற சொல்றீங்க. நீங்க என்ன சோழன உண்மையாவா கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தீங்க? இல்லையே! அப்புறம் எதுக்கு இவ்ளோ பேசணும்?" அப்படின்னு சொல்லும்போது வானதிய பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க நிலா. "எவ்ளோ கஷ்டப்படுறோம். எவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. நீ எப்பயும் போல பேசுவியா? ஆமா, சோழன் என் வீட்டுக்காரர் தான். அவர என்னால விட்டு குடுக்கவே முடியாது. அவருக்கு ஒரு பிரச்சனைனா, நான் கண்டிப்பா அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். போதுமா? நான் இந்த வீட்டு மருமக தான். இப்போ உனக்கு பதில் சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "வேண்டாம். எனக்கு நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். என்ன நீங்க கேள்வி கேட்டா பலார்ன்னு வெளுத்து வாங்குறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்காக தான் பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும்னு சோழன் இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாரு. அதுக்காக சோழன் மேல தான் எல்லா தப்பும் இருக்குன்னு என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு உதவி செய்யணும்னு அவர பத்தி யோசிக்காம இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாரு சோழன். சோழன், நான் உங்கள புரிஞ்சுக்காம இருந்திருந்தா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு உதவி செய்யாம இருந்திருப்பேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருப்பேன். ஆனா எனக்காக பணத்த ஏற்பாடு பண்ணணும்னு ஏன் சோழன் இப்படியெல்லாம் செஞ்சீங்க?" அப்படின்னு சோழனுடைய கைய பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க நிலா. என்ன, நிலாவும் சோழனும் ஒருத்தர ஒருத்தர் விட்டு குடுக்காம இவ்ளோ அ இப்படிலாம் பேசிக்கிறாங்க. இதில கேள்வி கேட்டா நிலாவுக்கு இவ்ளோ கோவம் வருது. இந்த வீட்டு மருமகன் வேற பேசுறாங்க. என்ன நடக்குது இங்க? அப்படின்னு வானதி ரொம்பவே கோவமா அங்கருந்து கிளம்புறாங்க. இங்க நடேசன் சொல்றாங்க, "எப்படியோ இந்த பிரச்சனையெல்லாம் நிலா வந்ததுக்கு அப்புறமா தான் சரியாயிருக்கு. நீ மட்டும் வராம இருந்திருந்தா, போலீஸ் வந்து சோழன கூப்ட்டு போயிருப்பாங்கம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் நடக்க நான் விட்டுருவேனா மாமா?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "அங்கிள் கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ஆனா எனக்காக உதவி செய்றேன் சோழன் இப்படிலாம் செய்யாதீங்க. இப்போ உங்களுக்கு வேலையும் இல்லன்னு ஓனர் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன செய்ய போறீங்கன்னு?" கேட்கும்போது, "பார்த்துக்கலாங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவும் இல்ல, எதிர்பார்க்கவும் இல்ல. தேவையில்லாம நானே இப்படிலாம் செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா? என்ன மன்னிச்சிருங்க நிலா. யார் முன்னாடியும் நீங்க தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா எல்லார் முன்னாடியும் எனக்காக மன்னிப்பு கேட்டு நீங்க அழுதுகிட்டே நின்றுருக்கீங்க. என்னால தானே இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. மன்னிச்சிடுங்க நிலா. எப்படியாவது நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சு, கண்டிப்பா உங்கள நல்லா பார்த்துப்பேங்க. நீங்க இந்த வீட்டு மருமக தாங்க. எனக்காக எவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க." அப்படின்னு நிலா கிட்ட கண் கலங்கி பேசுற சோழன் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்படி நிலாவும் சோழனும் ஒருத்தர ஒருத்தர் விட்டு கொடுக்காம பிரச்சனைன்னு வந்தா கூட இப்படி சோழனுக்காக நிலா சப்போர்ட் பண்ணி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு கண் கலங்கி நிற்கிறாரு நடேசன். எப்படியோ இங்க சோழனுக்கு வேற எந்த பிரச்சனையும் வரல. சோழனுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினதால இப்ப சோழன் வந்து சந்தோஷமா இருக்காரு. இனி எந்த பிரச்சனையும் என்னால இவங்க யாருக்கும் வரவே கூடாது. நானே பணத்தை ஏற்பாடு பண்ணணும். இல்லையா, அந்த புது கம்பெனிக்கு நான் வந்து வேலைக்கு வரல. அந்த புது கம்பெனியில என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு என் ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு சோழனுக்காக இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க நிலா. நிலா செஞ்ச உதவிய நினைச்சு சந்தோஷப்படுறாரு சோழன்.